வணக்கம். பிஜி டிஆர்பி பாட்னியில் இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூனிட் 6ல் அனாட்டமி மெரிஸ்டம், அதாவது உள் அமைப்பியல் ஆக்குத்திசுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் செஷன்லேயே உங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தேன். என்னென்னா ஆக்குத்திசுகள் என்றான பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, ஒரு மெரிஸ்டம் டிஷ்யூ என்பது ஒரு செல், அதாவது ஒரு பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு அனிமலாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஜைகோட் செல்லில் இருந்து தான் ஒரு பெரிய தாவரமாக உருவாக முடியும். அதே நேரத்தில் ஒரு பெரிய அனிமலாகவும் உருவாக முடியும். அது வந்து உங்களுக்கு மல்டிசெல்லாக இருக்கக்கூடிய ஒரு போரிஃபராக இருக்கட்டும், கடல் பஞ்சுகளாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மல்டிசெல்லுலர் வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும்பு உள்ளவையாக இருக்கக்கூடிய மீன் வகைகளாக அனிமலாக இருக்குமா, அதர் அனிமல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பூலியோ சிங்கமோ கரடி எதுவாக இருந்தாலும் இது வந்து இந்த தாவரத்துக்கு பொருத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆல்கேல இருந்து அது பிரையோஃபைட், ஸ்ட்ரெட்டோஃபைட், ஜிம்னோஸ்போம், ஏஞ்சியோஸ்போம்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா அமைப்புமே வந்து ஒரு செல்லு தான் உருவானது நமக்கு நன்றாகவே தெரியும். அப்போது இந்த மெரிஸ்டம் செல்ஸ் வந்து உங்களுக்கு டிவிஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுனால மட்டும்தான் அதிகப்படியான உங்களுக்கு அந்த செல் அதாவது ஒரு தாவரத்தோட வளர்ச்சி என்பது காணப்படும். ஸோ இன்றைக்கி எபிசோட் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, மெரிஸ்டம் செல்ஸை எப்படி வகைப்படுத்திக்கொண்டதை பற்றி பார்க்கலாம். தண்டு நுனி ஆக்கத்திசு பற்றிய கொள்கைகள். இப்போது ஒரு தாவரத்தை எடுத்துனா உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு வேர் பகுதியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு தண்டு பகுதியாக இருக்கட்டும், இந்த ரெண்டு பகுதிகளுமே வந்து ஒரு குறிப்பிட்ட திசு அமைப்பு உடையதாக இருக்கும். அந்த திசு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெரிஸ்டம் திசு, ஆக்கு திசுக்கள் தான். இந்த ஆக்கத்திசுகள் தொடர்ச்சியாக டிவிஷனுக்கு கொடுக்கறதுனால, அதாவது செல் பகுப்பு அடைவதனால் மட்டுமே உங்களுக்கு இவ்வளோ பெரிய தாவரம் உருவாக்கம் நடைபெறும் என்று சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே இந்த கொள்கை யார் வகுத்திருக்காங்க, இந்த கொள்கையினால் வந்து என்ன ஒரு பயன்பாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாக இந்த தண்டு நுனி ஆக்குத்திசு பற்றிய கொள்கையை கூறியவர் யாருன்னு பார்க்கும்போது ஹாப் மெஸ்டர் மற்றும் சி நகேலி என்று சொல்லக்கூடிய 2 அறிவியல் அறிஞர்கள் உருவாக்கினர். இந்த அறிவியல் அறிஞர் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும்பொழுது, தாவரத்துடைய நுனி ஆக்குத்திசு பகுதி தான் ஒரு தாவரத்துடைய முழு வளர்ச்சிக்கு முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தாவரம் எடுத்துக்கிட்டனாலே முதன்மையான தாவர பகுதியாக நம்ம எடுத்துக்கக்கூடியது எதுனா வேர் பகுதி தான். வேர் மற்றும் தண்டு பகுதி தான். அப்போ வேர் பகுதியிலிருந்து வளரக்கூடிய ஒரு பகுதி, மற்ற பகுதியாக என்று சொல்லக்கூடிய ஒரு செகண்டரி, இரண்டாம் நிலை வேர், மூன்றாம் நிலை வேர் என்று வரக்கூடிய ஒரு இருவித்தை தாவரமாக இருக்கட்டும், இல்லை முழுவதாக அனைத்து வேர்களுமே சமநிலையில் வளரக்கூடிய ஒரு சல்லிவேர் தொகுப்பாக இருக்கட்டும், இது எல்லா அமைப்புக்குமே அடிப்படையாக இருப்பது இந்த நுனிவேர் கொள்கை தான். அப்போது இந்த நகேலி மற்றும் ஹாப் மெஸ்டர் 1852 மற்றும் 1859 ஆண்டு அவங்களோட கொள்கையின்படி என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கும்பொழுது, நுனி பகுதியில் இந்த செல் திசுக்கள் வந்து வளர்ச்சி அடைபடுகிறது. இந்த ஒரு செல்லில் இருந்து தான் இவ்வளோ பெரிய தாவரமே உருவாதுன்ற அவங்க கூறுறாங்க. அதுக்கு உதாரணமாக அவங்க எந்தெந்த தாவரம் எடுக்கிறான்னு பார்க்கும்பொழுது பாசிகள், பிரையோஃபைட்டுகள் மற்றும் லிட்டோஃபைட்டுகளை வந்து இவருடைய கூற்றுக்கு பொருந்துவதாக இருக்கும். இப்போ அந்த தாவரத்துடைய ஒரு பகுதியை வந்து உங்களுக்கு டயக்ராமாக காட்டியிருக்கு. அதை நீங்கள் நன்றாக பார்க்கலாம். அதாவது நுனி செல் கொள்கை. இந்த நுனி செல் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, நுனி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செல் தான் உங்களுக்கு பகுப்படைந்து பல செல் உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். முதல்ல நுனி செல் கொள்கை போட்டிருக்கா இல்லையா, அந்த டயக்ராமை பார்க்கணும். நுனி செல் அப்படின்றது ஒரு நுனியில் இருக்கக்கூடிய செல், அது பகுப்படைந்து கீழே பார்த்தீங்கன்னா இலை முன் வளர்ச்சியின் கொடுத்துருக்காங்களா இல்லையா, அந்த எல்லா வளர்ச்சிக்கான செல் அமைப்புக்கும் கொடுக்கறது எங்கன்னா தண்டு பகுதியில். அதே மாதிரி இரண்டாம் டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்க, ஈஸ்ட்ரோஜன் கொள்கை. ஈஸ்ட்ரோஜன் கொள்கை என்னன்னு பார்க்கும்பொழுது, இந்த ஈஸ்ட்ரோஜன் பகுப்பு என்பது என்னன்னா அதாவது ஃபிலிரோம் சொல்லுவோம். அதாவது 3 பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு திசு அமைப்பை தான் நம்ம என்ன ஈஸ்ட்ரோஜன் சொல்கிறோம். மூன்றாவது கொடுத்துருக்க டயக்ராம் பாருங்க, டியூனிகா கார்பஸ் கொள்கை. அப்போ 3 வகையான தண்டு கொள்கையை உருவாக்கியிருக்காங்க தான் கேள்வி கேட்பாங்க. என்ன வகையான 3 வகையான தண்டு கொள்கைகளை உருவாக்கியிருக்கான்னு கேள்வி கேட்கும் பொழுது, ஒன்று நுனி செல் கொள்கை, அதை நுனி செல், அதிலேருந்து வரக்கூடிய இலை முன் வளர்ச்சி. ஈஸ்ட்ரோஜன் கொள்கை என்று தான். ஈஸ்ட்ரோஜன் கொள்கை வந்து 3 அமைப்பு, அதாவது 3 லேயர்களாக 3 லேயர்ஸாக வந்து உங்களுக்கு அந்த திசு அமைப்பு காணப்படும். அது ஈஸ்ட்ரோஜன் கொள்கை என்று அழைக்கப்படும். அதே மாதிரி டியூனிகா கார்பஸ் கொள்கைனா, டியூனிகா கார்பஸ், டியூனிகா மேற்பகுதியாகவும் அதன் கீழ்ப்பகுதி கார்பஸ் என்ற பகுதியை 2 பகுதியாக உள்ளடக்கிய ஒரு திசு தொகுப்பை நம்ம கூறுகின்ற கொள்கை தான் டியூனிகா கார்பஸ் கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த 3 கொள்கை வந்து தண்டு வளர்ச்சி உருவாக்கத்தை பற்றி நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். தியரிஸ் ஆஃப் மெரிஸ்டம் ஆர்கனைசேஷன். Suitability of meristem, it is first time proposed by the Haumeister 1852 and Naheli in 1859. A single apical cell is the structural and functional unit of the plant. This apical cell governs the growth and development of the entire plant.
It is applicable to algae, bryophytes, pterophytes and flowering plants also. And you can see this diagram in the right side. That is the first diagram which represents the shoot apical meristem theory, and second one is hystrogen theory, and third one is tunica corpus theory. That means it will be differentiated into two regions. One is tunica region and is corpus region. Whereas in the hystrogen theory, you can see the B diagram. It is dermatogen, peripelum and pleurum. These three layers collectively called as hystrogen. So based upon that one, the theory is called hystrogen theory. இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். என்னென்னா ஈஸ்ட்ரோஜன் கொள்கை. ஏன்னா நம்ம ஏபிக்கல் மெரிஸ்டம் கொள்கைன்னு பார்த்தப்போ அது நுனியாக்க திசுக்கள் நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய விரிவாக்கம் என்பது இப்போ ரொம்ப சிறியதாக இருக்கும். அதனால் அடுத்த ஒரு கொள்கை என்னன்னு பார்க்கும்போது ஈஸ்ட்ரோஜன் கொள்கை. ஈஸ்ட்ரோஜன் கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் கொள்கையை உருவாக்கியார்னா ஹான்ஸ்டன் 1868ஆம் ஆண்டு. கேள்வி இதுதான், உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் தியரி உருவாக்கியார் யார், அதேமாதிரி நுனி தண்டு கொள்கையை உருவாக்கியாருன்னு கேள்வி கேட்பாங்க. தென் ஹான்ஸ்டன் தான் முதல்ல ஸ்டார்ஸ்பர்கர். ஸோ ஹான்ஸ்டன்ஸ் கொடுத்த இந்த கொள்கையை வந்து ஆதரித்த ஒரு அறிஞர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்ஸ்பர்கர் அறிவியல் அறிஞர் நம்ம சொல்லணும். தனி நுனிப்பகுதி 3 அடுக்கு வேறுபட்ட பகுதியில் உள்ளடக்கியது. இவ்வளோ தான் கேள்வி. 3 அடுக்கு பகுதியில் இருக்கும். அதான் ஈஸ்ட்ரோஜன் பகுதி. ஈஸ்ட்ரோஜன் கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தொகுப்புன்னு பார்க்கும்போது டெர்மோட்டோஜன். அதுக்கு நம்ம கொடுத்த என்னென்னா இது ஆக்குத்திசுன்னு புற அடுக்காக இருக்கும். நடு அடுக்கா மைய அடுக்கு அல்லது நடு அடுக்கு என்று அழைக்கக்கூடியது பெரிப்ளம். அதோட அக அடுக்கு என்று அழைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஃப்ளூரம். ஸோ உங்களுக்கு கேள்வி என்னென்னா ஈஸ்ட்ரோஜன் தியரியில் 3 தொகுப்புகள் இருக்குது, திசு தொகுப்புகள் இருக்குது. 3 திசு தொகுப்புகளோட பேர்கள் என்னன்னு கேட்பாங்க. அதனுடைய பணிகள் என்ன, அதாவது அந்த பகுதிகள் எந்த வகையான திசு அமைப்பு உருவாத முக்கிய காரணமாக இருந்த கேள்வியாக கேட்கப்படும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் தியரி இட்ஸ் ப்ரொபோஸ்ட் பை தி ஹான்ஸ்டன் 1869 and supported by the Strasburger. And then the shoot apex comprises the 3 distinct zones. Dermatogen, it is the outermost layer. It gives rise to epidermis. And peripelum, it's a middle layer. It gives rise to cortex. And phloem, it innermost layer. It gives rise to stellar region. Now we move on to the third theory. நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய ஒரு தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா tunica corpus கொள்கை. இந்த tunica corpus கொள்கை என்ன உருவாக்கிய யாருன்னா கேள்வி உங்களுக்கு கேட்கப்படும். ஸ்மித். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராஸ்பர்க் ஒரு கொள்கையை வந்து ஆதரித்தாலும் நம்ம சொல்லியிருக்கோம். அது எந்த கொள்கைன்னு பார்க்கும்போது ஈஸ்ட்ரோஜன் தியரின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி tunica corpus கொள்கையை உருவாக்கிய யாருன்னா ஸ்மித் 1974ஆம் ஆண்டு. தண்டு நுனி ஆக்குத்திசு 2 திசு பகுதியில் கொண்டதாக இருக்கும். அப்போ 1, 3, 2 என்று சொல்லக்கூடிய அடுக்குகள் அமைப்பு ரீதியாக நம்ம கொள்கை உருவாக்கத்தை உருவாக்க முடியும். அப்போ tunica corpus கொள்கையின்படி tunica என்பது புறப்பகுதி, அதாவது புறத்தோல் பகுதியாக வரக்கூடியது ஒரு தாவரத்தில். கார்பஸ் என்பது உட்பகுதியாக இருக்கக்கூடியது. அப்போ புறப்பகுதி அகப்பகுதி என்ற 2 அடுக்காக பிரிக்கப்பட்டுள்ள ஒரு திசு அமைப்பு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த கொள்கையில் வருதுன்னு பார்க்கும்பொழுது tunica corpus வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் போனால் இந்த tunica corpus தியரியில் tunica எந்த பகுதி உருவாக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். தண்டு நுனி பகுதி வெளிப்புற எபிடெர்மிஸ் உருவாக்கத்திற்கு முக்கிய காரணம். கார்பஸ் பகுதி எடுத்துக்கிட்டோம்னா கார்டெக்ஸ் அதாவது புறணி பகுதியையும் ஸ்டீல் பகுதியும் இரண்டுமே உருவாக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ் பகுதி. tunica corpus theory, it is proposed by the Smith in 1924. 2 zones of tissues are found in apical meristem. The tunica, it is the peripheral zone of shoot apex that forms epidermis. The corpus, it is the inner zone of shoot apex that forms cortex and stele of shoot. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா tunica corpus theory அந்த ஜென்ரல் டயக்ராமில் பற்றி பார்க்கணும். இந்த ஜென்ரல் டயக்ராம் எதுக்குன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவான ஒரு tunica corpus theoryயிலிருந்து அந்த புறணி பகுதியாக இருக்கட்டும், உட்பகுதியில் இருக்கிற புறணி பகுதியாக இருக்கட்டும், புறத்தோல் என்று அழைக்கக்கூடிய அந்த எபிடெர்மிஸாக இருக்கட்டும், அதோடைய நம்முடைய செல் ஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அது ரூட்டில் எப்படி ஒரு அமைப்பு உருவாக்குதுன்றதை பார்க்கணும். அப்போ நம்ம முதல்ல பார்த்தது தண்டு பகுதியில் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது tunica corpus theory எதுக்குன்னா வேர் பகுதிக்கு. வேர் நுனி ஆக்குத்திசு என்று அழைக்கக்கூடிய அந்த நுனிப்பகுதிக்கு நேர் எதிரில் அமைந்துள்ளது. தண்டின் நுனிப்பகுதிக்கு நேர் எதிரில் அமைந்துள்ள ஒரு தாவர பகுதி எதுன்னு கேட்டால் வேர் நுனிப்பகுதி. இந்த வேர் நுனிப்பகுதி வேர் மூடியை கொண்டுள்ளது கண்டிப்பாக. ஏன்னா இந்த ரூட் கேப் எதுக்கான அந்த tunica corpusஸை ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக. இது கீழே என்ன டயக்ராம் கொடுத்துருப்பாருங்க, முதல் டயக்ராம் வந்து ஈஸ்ட்ரோஜன் கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. ஈஸ்ட்ரோஜன் கொள்கை. ஈஸ்ட்ரோஜன் கொள்கையின் படி பார்த்துக்கும் போது நம்ம சொல்ல 3 லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? ஸோ வேர் மூடி கீழே டயக்ராம் பாருங்கள், வேர் மூடி இருக்குது.
வேறு மூடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ரூட் கேப்பு, அதுக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் 3 திசு தொகுப்பு இருக்க போது. முதல் தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்மட்டோஜன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு ஆல்சோ கால்ஸ் கேலிப்ட்ரோஜன். அங்கே பாருங்கள் கேலிப்ட்ரோஜன் டயக்ராம் டயக்ராமில் கொடுத்துருக்கு. டெர்மட்டோஜன் அப்படி இல்லைன்னா கேலிப்ட்ரோஜன் என்று அழைக்கப்படும். அதுக்கு அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா பெரிப்ளம் இருக்குது பாருங்கள், லைட் கலர், அது எல்லாமே திசு அமைப்பு தான். அதுக்கு மேலே ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்குது பாருங்கள், டார்க் பிங்கிஷ் கலர், அது ஃப்ளூரோம். இப்போ இந்த 3 பகுதியில் எந்த கொள்கையின் அடிப்படையில் வருகிறது என்று கேள்வி கேட்கும்போது ஈஸ்ட்ரோஜன் கொள்கையின் அடிப்படையில் இந்த திசு தொகுப்பு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்குலர் கேம்பியம் உருவாக்கம் நடைபெறும். இந்த வாஸ்குலர் கேம்பியம் என்னென்னா சைலம் மற்றும் புலம் உருவாக்கத்திற்கு முக்கிய அமைப்பாக இருக்கும். தளத்திசு, இந்த தளத்திசுன்னு சொல்ல முடியுது புறணி பகுதி உருவாக்கத்திற்கு முக்கிய காரணம் புரோட்டோடர்ம். இந்த புரோட்டோடர்ம் என்னென்னா எபிடர்ம் உருவாக்கத்திற்கான ஒரு பகுதியாக இருக்கும். ஸோ ஒரு புரோட்டோடர்ம், தளத்திசு, வாஸ்குலர் கேம்பியம், இந்த டெர்மட்டோஜன், பெரிபுலம், ஃப்ளூரோம், இந்த மாதிரி எல்லா பகுதியும் வந்தால் அது ஈஸ்ட்ரோஜன் கொள்கையின் அடிப்படையில் வரக்கூடியது. இது பொதுவாக தண்டு நுனி பகுதிக்கும் இருக்கும், வேர் நுனி பகுதிக்கும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதுன்னா கோர்பர் கேஃபே கொள்கை. இந்த கோர்பர் கேஃபே கொள்கை என்பது வேர்நுனி பகுதிக்கு மட்டும்தான், தண்டுநுனி பகுதி கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தண்டுநுனி பகுதிக்கு என்னென்ன கொள்கையெல்லாம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோர்பர் கேஃபே கொள்கையின்படி பார்க்கும்போது டயக்ராம் பாருங்கள், கீழ்ப்பகுதியில் கேலிப்ட்ரோஜன் பகுதி ரொம்ப அதிகமான பகுதியை ஆக்குப்பை பண்ணியிருக்குதா மாதிரி இருக்கும். அது என்ன ஒரு அமைப்பு, ஒரு ஷேப்பில் இருக்குன்னு பார்க்கும்போது தலையிட டி வகை பகுப்பாக இருக்கும், இல்லைனா ஓய் வகை பகுப்பாக இருக்கணும். எதுனா இந்த கேலிப்ட்ரோஜன், இந்த கோர்பர் கேஃபே கொள்கையின்படி. அது மட்டும் இல்லாமல் அந்த வேர் மூடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதமாக கீழ்ப்பகுதியில் இருக்கா மாதிரி இல்லாமல் வேர் மூடியுடைய நடுப்பகுதியில் அந்த கேலிப்ட்ரோஜன் பகுதி இருக்கதா காணப்படும். இதுதான் உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜனுக்கும் அண்ட் தென் இந்த கோர்பர் கேஃபே கொள்கையும் உள்ள வித்தியாசமாக நம்ம கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஸ்டீலில் ரொம்ப தெளிவான ஸ்டீல் பகுதி அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டி வகை பகுப்பு அந்த வேர் மூடி ஃபுல்லாகவே இருப்பதை நம்ம காண முடியும். அப்போது ஸ்டீல் பகுதி நடுப்பகுதியிலையும் அதனை சுற்றி புறணி பகுதி, புறத்தொலி அமைப்பு, இந்த அமைப்பு ரீதியாக உருவாகி இருந்ததுன்னா அது கோர்பர் கேஃபே கொள்கையின் அடிப்பில் உருவாகக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உறக்க மைய கொள்கை. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வேர் மூடி என்பது நம்ம இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூடி பகுதி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த வேரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதி முழுமையாக இருக்கும். அதற்கு மேலே ஒரு சின்ன பகுதியாக தான் உங்களுக்கு அந்த டிஷ்யூஸ் இருக்குது. அது நம்ம சொல்கிறது உறக்க மையம் குவாசன்ட் ஸ்டேஜ் நம்ம சொல்லக்கூடிய அந்த உறக்க மையம் பகுதி, அந்த பகுதியிலிருந்து தான் அந்த ஆக்குத்திசுகள் உருவாக்கம் என்பது நடைபெறக்கூடியதாக இருக்கும். அப்போது ஒரு புறணி பகுதி ஸ்டீலு அதுக்கப்புறமா நடுப்பகுதியில் இருக்க குவாசன்ட் சென்டர், இந்த குவாசன்ட் சென்டர் தான் ஆக்குத்திசுக்கள் உருவாக்கத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கும். இந்த 3 கொள்கையின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு கொள்கையாக நம்ம எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உறக்க மைய கொள்கையை தான் நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணுறதா இருக்கும். ஸோ root apical meristem, it has 3 types of theory. Root apex is present opposite to the shoot apex. You can see this first diagram A. It is the histogen theory and it has the 3 regions. One is dermatogen or calyptrogen. It's a part of the estrogen estrogen 3 layers. Skin, it's a middle layer, it's a peribellum, and the inner layer, it's called phloem. And the way the B diagram, that is the Corper Capé theory, which explain about the root cap center region, it's occupied by the calyptrogen, also called as dermatogen. So it is not present in all the plants the same way of the root apical meristem. So scientists propose the different type of theory to explain how does the tissues it's present in the root apical meristem. And this third diagram, it represents about the quiescent center concept. From this one, the very small region which has the meristem cells, it is not in the active form, it is not undergoing cell division, but whenever the plant needs the division, during that time it divide and produce the new meristem cells. So based upon that one, the third theory, which is that means expressed and accepted, that is quiescent center concept. In that diagram you can see that center portion has very small amount of quiescent center tissues. Apart from that one, the central steel region and cortex region. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா நுனிவேர் ஆக்குத்திசு பற்றிய மாறுபட்ட கொள்கைகள் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்குறோம். நுனி செல் கொள்கை அல்லது எபிக்கல் செல் தேரின்னு சொல்கிறோம். நுனி செல் கொள்கையின் உருவாக்கியவர் யாருன்னா நெகேலி. ஒரே ஒரு நுனி செல் அல்லது நுனி தோற்றுவி செல் ஆக்குத்திசையை உண்டாக்குன்றத பற்றி அவர் சொல்லிக்காம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இச்செல் நான்முக வடிவமானதுன்னு
வடிவமானது என்றதை ஆராய்ஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இச்செல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்க வேர் மூடியை உண்டாக்குகிறது. இது எல்லாமே எந்த கொள்கைக்குள்ளே வருதுன்னா ஏபிக்கல் செல் தியரிக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு புறணி பகுதியும் அதர புறத்தோல் பகுதி இவை எல்லாவற்றையுமே உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு கொள்கையாக தான் இந்த நுண்ணிசெல் கொள்கை என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. ஸோ எபிக்கல் செல் தியரி, it is proposed by the Naheli. The single apical cell or apical initial cell composes the root meristem region. The apical initial is tetrahedral in shape and produces root cap from one side. In the animal side, the number of cells increased to produce the different part of the xylem, phloem as well as the cortex and epidermis region. It is found in vascular cryptogams plants. To explain about the different type of cells, it's a unique feature of the plant kingdom. So ஹிஸ்ட்ரோஜன் கொள்கை நம்ம ஆல்ரெடி டயக்ராம் பார்த்தது தான். இப்போ ஒன் பை ஒன் we are going to discuss about that one. ஹிஸ்ட்ரோஜன் கொள்கையை ஏன்ஸ்டன் உருவாக்கி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அந்த கொள்கையின் அடிப்படையில் என்னென்னா இந்த வேர் நுனியாக்கு திசு 4 ஹிஸ்ட்ரோஜன் பகுதிகளை உள்ளடக்கிதான் நம்ம பார்க்குறோம். என்ன 4 பகுதின்னு சொல்லும் போது தான் நம்ம கேலிப்ட்ரோஜன், வேர் மூடி பகுதியை உண்டாக்கக்கூடிய கேலிப்ட்ரோஜன், அந்த டெர்மட்டோஜன் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வேரின் புறத்தோலுன்றதை பார்த்துருந்தோம், பெரிப்ளம் மற்றும் ஃப்ளூரம். அப்போது இந்த 3 பகுதியிலுமே எதனுடைய அடிப்படையில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கும்பொழுது அதனுடைய தொகுப்பு ரீதியாக அந்த தாவரத்தை உருவாக்குவதற்கான அமைப்பாகும். So now you can understand the historogen theory. It's enhanced in 1868 and supported by the Strasburger. The theory respectively, the dermatogen region, it is outermost layer, it gives rise to the root epidermis. Periplum, it is a middle layer, it gives rise to the cortex, and the phloem, it is innermost layer, it gives rise to the steel. That means in this steel region, there's a different part of the xylem and phloem will occur in the steel region. The pith is the innermost region of the steel, and that is the inconspicuous cells which is made up of parenchymatous cells. Calyptrogen is, it gives rise to root cap, which gives protection to the inner part of the cells, especially to the meristem cells. கோர்பர் கஃபே கொள்கை. ஸோ இந்த தியரியில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்க்கும்போது ஷாய் வேரின், அதாவது என்னென்னா வேரின் நுனிப்பகுதி எப்படி ஒரு அமைப்பு ரீதியாக இருக்குன்றதை அவர் சொல்கிறாருன்னா கோர்பர் பகுதி உடல் பகுதியை உண்டாக்கும், கேஃபே பகுதி வேர்முடி பகுதி உண்டாக்கும். கேள்வி என்ன கேட்பாங்கன்னா இந்த கோப்பர் பகுதி வந்து உடல் பகுதி வேர் பகுதி எந்த பகுதி உருவாக்க தான் கேள்வியாக கேட்கப்படும். ஸோ கோர்பர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா உடல் பகுதி, கேஃபே பகுதி வேர்முடி உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்குன்னு சொல்லணும். இந்த தலைகீழான டி வகை பகுப்படையும் பகுதி கோர்பர் எனவும் நேரான டி வகை பகுப்படை பகுதி கேஃபே எனவும் அழைக்கப்படுகிறது. கேள்வி வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைகீழ் டி வகைனா கோர்பர், நேரான டி வகைனா உங்களுக்கு கேஃபேன்னு சொல்கிறோம். இது என்னென்னா இந்த சயின்டிஸ்ட் கார்பன் கேஃபே தியரின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் உருவாக்குறதுனால அந்த சயின்டிஸ்டோட நேமே பேஸ் பண்ணி கார்பர் கோப்பர் தியரின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் எதுக்கானா ஒரு வேருடைய நுனிப்பகுதியிலிருந்து எப்படி ஒரு செல் பகுப்படைன்றதை விவரிக்கக்கூடிய ஒரு கொள்கை. ஸோ கார்பர் கேஃபே தியரி, it is first time proposed by the ship. There are 2 zones in root apex. One is carpel and cafe. Carpel zones form the body, whereas the cafe zones form the cap. Carpel is characterized by inverted T divisions and cafe by straight T divisions. உறக்கமைய கொள்கை, that is transcendent concept. So it is first time explained by the, அதாவது இந்த உறக்க மைய கொள்கையை வந்து உருவாக்கி கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ். ஸோ ஒவ்வொரு சயின்டிஸ்ட்னும் ஞாபகத்துக்கு வச்சுருக்கணும். ஏன்னா சயின்டிஸ்ட்னை பேஸ் பண்ணி எந்தெந்த கொள்கை யார் விவரித்து கூறியிருக்காங்கன்ற கேள்வியை கேட்பாங்க. வேர்நுனி ஆக்கத்திசுடைய செயல்பாடு விவரிக்கும் வரையில் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை தான் உறக்க மைய கொள்கை. இந்த கொள்கையின்படி வேர் மூடிக்கும் வேரின் வேறுபாடு அடைகின்ற செல்கிடமையே காணப்படுகிறது. வேர் ஆக்கத்திசு பகுதியில் அமைந்த தெளிவான செயலாக்கமற்ற பகுதி உறக்க மையம் எனப்படும். அதாவது இந்த உறக்க மைய பகுதி என்று அழைக்கக்கூடிய இந்த செல்கள் ஜென்ரலாக வந்து பகுப்படையாமல் இருக்கும். அந்த செல் அதாவது அந்த தாவரத்துக்கு எப்போ உங்களுக்கு பகுப்படைகின்ற நிலை உருவாகுவதோ அப்பொழுது அந்த உறக்க மைய செல்கள் வந்து திரும்பவும் ஆக்கத்திசுக்கள் உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கும். இப்போ இந்த ஆக்கத்திசுக்கள் வந்து தொடர்ச்சியாக செல் உருவாக்கத்தில் ஈடுபடும். அப்போ என்னென்னா ஒரு தாவரம் தனக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த நேரத்தில் உறக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த செல்களை ஒரு ஆக்கத்திசுக்களாக பகுப்படை செய்வதற்கு தான் இந்த கொள்கை விவரித்து கூறுவதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கொள்கையை நம்ம கொடுக்குற பேர் தான் உறக்க மைய கொள்கை என்று கொடுக்கப்படுகிறது. இந்த இடம் என்னென்னா ஹார்மோன் உற்பத்தி மையமாக இருக்கக்கூடியது இந்த குவாசன் சென்ட்ரஸ் என்று அழைக்கக்கூடிய உறக்க மைய செல் பகுதி தான்.
மற்ற ஆக்குத்திசுவின் செல்களை உருவாக்கத்திற்கும் இதுதான் முக்கிய காரணம். கேள்வி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆக்குத்திசுக்களுக்கு தான் நமக்கு இது முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது இல்லை. இந்த செல் பகுதி, அதாவது இந்த கொள்கையின்படி ஒரு ஹார்மோன் உற்பத்திக்கும் முக்கியமான பகுதி இருக்கக்கூடியதுன்னா இந்த உறக்க மைய செல்கள். அதை விவரித்து கூறக்கூடிய அந்த கொள்கைக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் உறக்க மைய கொள்கை. ஸோ quotient center concept, it is first time proposed by the Claus in 1961. Quotient center concept was proposed by the to explain about the meristem activity in the root region. This center is located between the root cap and differentiating cells of the roots. The apparently inactive regions of the cells in promeristem is called quiescent center. It is a site for hormone synthesis and also the ultimate source of all meristematic cells of the meristem. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னு பார்க்கும்போது இந்த உறக்க மைய கொள்கையாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு அந்த நுனி ஆக்குத்திசு பகுதியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா திசு அமைப்பு மட்டும்தான். இந்த திசு அமைப்பு என்பது ஒரு தாவரத்திற்கு வந்து எந்த வகையான ஒரு செயல்படும் தன்மை கொடுக்குதுன்ட்டு பார்க்குறோம். இப்போது ஒரு நம்ம காப்பர் தீரியில் வேர் பகுதியில் விளக்கக்கூடியதாக இருந்தாலும் சரிதான், இல்லைனா உங்களுக்கு ஏபிக்கல் அதாவது நுனியாக்கு திசு வேர் கொள்கையாக இருக்கட்டும், இல்லைனா குவாசன் செற்று கொள்கையாக இருக்கட்டும், இந்த எல்லா அமைப்புலையுமே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வேரானது அதன் தொடர்ச்சியான ஒரு செல் பகுப்புக்கு அதற்கு நீர், அதோடைய உணவு, ஊட்டச்சத்துக்கள் என்பது அடிப்படை தேவை. அப்போ இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்களை அந்த தாவரமானது அந்த உங்களுக்கு எங்கேருந்து உங்களுக்கு உரியும் தன்மை எடுத்துருக்கோன்னா மண்ணிலிருந்து அது உரியும் தன்மை எதன் மூலமாக கிடைக்கும்னா அதனுடைய செல்கள் மூலயமாக. அப்போ அந்த செல்களில் முக்கியமான பகுதியாக இருப்பது வேர் தூவிகள் என்று அழைக்கக்கூடிய ரூட் ஆஸ் தான். இப்போ ரூட் ஆஸ் மூலயமாக அதுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளை பயன்படுத்தி மட்டும்தான் அதுக்கான எல்லா வகையான செயல்படும் தன்மையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேறு பகுதியில் வந்து மெரிஸ்டம் செல்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வேலை வந்து செல் சுவ தடிப்பு கொண்டதாக இருக்கும். ஏன்னு பார்க்கும்பொழுது அதிக செல்லுலோஸுடைய ஒரு டெபாசிஷன் அதிகமாக இருந்ததுன்னா அதனுடைய செயல்படும் தன்மை, அதாவது அதோட டிஃப்யூஷன் வந்து ரொம்ப கடினமானதாக இருக்கும். அப்போ ஒரு ஆக்குத்திசுடைய செல் அமைப்பு பொறுத்த வரைக்கும் அது மெல்லியதாக இருக்கும், ரொம்ப சுலபமாக சவுடு பரவல் நடைபெறக்கூடியதாக இருக்கும், அப்புறம் பரவுதலும் ரொம்ப சுலபம் நடைபெறக்கூடியதாக இருக்கும். இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த எளிய ஆக்குத்திசுக்களுக்கு வந்து செயல்படும் தன்மை அதிகமாக இருக்கும். இந்த ஆக்குத்திசு செயல்படும் தன்மை இருக்கும்பொழுது மட்டும்தான் அதோடைய செல் பகுப்பு என்பது துரிதப்படுத்தப்பட முடியும். ஸோ இந்த எல்லா கொள்கையுமே விவரித்து கூறக்கூடியதாக இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா இந்த உறக்க மைய கொள்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆக்குத்திசுகள், அதாவது மெரிஸ்டம் டிஷ்யூஸை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு தோற்றம் மற்றும் வளர்ச்சியின் அடிப்படையில் வந்து மெரிஸ்டம் எப்படி வகைப்படுத்திடும் பார்க்கும்பொழுது மெரிஸ்டம் முதல்நிலை ஆக்குத்திசு, இரண்டாம் நிலை ஆக்குத்திசுன்னு சொல்கிறோம். இந்த மெரிஸ்டம் அதாவது முந்தைய ஆக்குத்திசு என்று அழைக்கக்கூடிய ஒரு பகுதியானது தாவரத்துடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா தோற்றம் மற்றும் வளர்ச்சியின் அடிப்படையில் ஆக்குத்து மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. Based on the origin and development, meristem divided into 3 types. One is promeristem, second is primary meristem, and the third one is secondary meristem. பொதுவாக ஆக்குத்திசுல பொறுத்தவரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அந்த செல் அமைப்பு என்பது ஒரு வேர் பகுதியாக இருக்கட்டும், இல்லைனா தண்டு பகுதியாக இருக்கட்டும், அந்த தொடர்ச்சியான வளர்ச்சி என்பது தாவரத்துடைய ஒரு வேறுபாட்டை கொடுப்பதற்கு முக்கிய காரணம். ஏன்னா நம்ம ஆக்குத்திசுக்கள் தான் நிலைத்த திசுக்களாக மாறும்னு சொல்கிறோம். இந்த நிலைத்த திசுக்கள் என்பது 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ அண்ட் காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ, அதாவது எளிய நிலைத்த திசுக்கள் மற்றும் கூட்டு நிலைத்த திசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த எளிய நிலைத்த திசுக்கள் என்றால் என்னென்னா ஒரு தாவரம் அதோட பெரிய வளர்ச்சி, அதாவது உருவத்தில் பெரியதாக வளர்ச்சி அடையுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த கோலன் கைமா, பேரன் கைமா, ஸ்கிலரன் கைமா தான். அப்போனா தொடக்க ஆக்குத்திசு அல்லது கரு ஆக்குத்திசு அல்லது தாய் ஆக்குத்திசு தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு ஜைகோட், அந்த ஜைகோட் தான் உங்களுக்கு ஆக்குத்திசாக உருமாற்றம் அடைய போகுதுன்னா அப்போ அது நம்ம கொடுக்குற பேர் தான் கரு ஆக்குத்திசு அல்லது தாய் ஆக்குத்திசு. இவை விதைக்கருவில் இருந்து தோன்றும் வளரும் உறுப்பின் ஆரம்ப மற்றும் இளைய ஆக்குத்திசு என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ ஆக்குத்திசுக்கள் என்னென்னா வேறுபாடு அற்றவை. அதுக்கு வந்து கோலன் கைமா, ஸ்கிலன் கைமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆக்குத்திசுன்னு சொல்லிட்டாலே ஒரே டைப் ஆஃப் செல் தான், அது பேன்கைமா செல் மட்டும்தான். அப்போ கேள்வி என்ன கேட்பேன்னா பேன்கைமா செல் மட்டும் மெரிஸ்டம் செல்ஸ் கண்டிப்பாக. ஆக்குத்திசுகள்னு சொன்னாலே பேன்கைமா செல் மட்டும்தான். கோலன் கைமா, ஸ்கிலன் கைமா எதுவுமே உங்களுக்கு நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா ஆக்குத்திசு அழைக்கப்படக்கூடாது. ஆனால் நிலைத்த திசுக்களில் பேன்கைமாவும் வரும், கோலன் கைமா, ஸ்கிலன் கைமா, இந்த 3 வகையான செல் அமைப்பும் காணப்படும். இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா செல் பகுப்பின் மூலமாக முதன்மை ஆக்குத்திசுகளை வந்து உருவாக்கம் நடைபெறும்.
இந்த முதன்மை ஆக்க திசுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலைத்த ஆக்கத்தை உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கும். ப்ரோமெரிஸ்டம் செல்கள் வந்து தாவரத்தின் வேர் நுனிகளில் மற்றும் தண்டு நுனிகளில் முதல் ஆக்க திசுக்களை உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ குவாசம் சென்டரில் இருக்கக்கூடிய நுனி ஆக்க திசுக்கள் ப்ரோமெரிஸ்டம் அதாவது முந்தைய ஆக்க திசுக்கள் என்று அழைக்கக்கூடிய வேர் நுனிகள் மற்றும் தண்டு நுனிகளின் மூலம் ஆக்க திசுக்களை அதிகமாக உருவாக்கம் செய்யும். இவை சிறிய பகுதியில் மட்டுமே ஆக்கிரமிக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய அளவில் இந்த ப்ரோமெரிஸ்டம் இருக்காது. So it is also called as primordial meristem or embryonic meristem or mother meristem. They are the earliest and youngest meristem cells of the growing organ that originate from the seed embryo. This is the question they will ask you. Primary meristem is arise from the which part of the embryo is the seed embryo region. So meristem cells are undifferentiated. That means when we are using the word differentiated, that does not undergoes the division at all. So when we are called as meristem cells, when the cells undergoes the division continuously, then that cells are called as meristem cells. If the meristem cells are differentiated, and that cells are called permanent cells only. So this differentiated responsible for the production of new type of cells called parenchyma, collenchyma and sclerenchyma. However, they ultimately go through the cell division to produce primary meristem cells. The promeristem cells from the first meristematic tissues in the root tips and shoot tips of the plant. Usually they occupy a very small area in the plant system. முதல் ஆக்கு திசுக்கள். ஸோ நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த முதல் ஆக்கு திசுக்கள் நம்ம என்னென்னா முதல்நிலை ஆக்கு திசுக்கள் ப்ரோமெரிஸ்டம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து உருவாகுது அந்த முதல்நிலை ஆக்கு திசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது மேலும் பகுப்படைந்து பல்வேறு நிலைத்த திசுக்களை உருவாக்கத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இந்த பல்வேறு திசுக்கள் உருவாக்கத்துக்கு முக்கிய காரணம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது உங்களுக்கு அந்த புறணி பகுதியாக இருக்கட்டும், இல்லைன்னா புறத்தோல் பகுதியாக இருக்கட்டும், மற்றும் அதாவது ஜைலம் ஃப்ளோயம் உருவாக்கக்கூடிய ஒரு வேஸ்குலர் கற்றையாக இருக்கட்டும், இது எல்லாத்துடைய உருவாக்கத்திற்கும் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய செல் உருவாக்கத்திற்கு இருக்கக்கூடிய இடம் தான் முதல்நிலை ஆக்கு திசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த பகுதியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த முதல்நிலை ஆக்கு திசுக்கள் வளர்ச்சி என்பது ஒரு தாவரத்துடைய முதன்மை பகுதியாக கருதப்படுகிறது. பொதுவாக தண்டு மற்றும் வேர் இருந்து கீழே காணப்படக்கூடிய இந்த ப்ரோமெரிஸ்டம் என்பது முதல்நிலை ஆக்கு தாவரத்தின் நீளத்தை அதிகரிப்பதற்கும் முதன்மை நிலைத்த திசுக்களை பிறப்பிடமாகவும் கருதப்படுகிறது, அதாவது பெர்மனன்ட் டிஷ்யூஸ். அப்போது முதல்நிலை ஆக்கு திசுக்கள் தான் ஒரு நிலைத்த திசுக்கள் உருவாக்கத்திற்கு ஒரு பிறப்பிடமாக கருதப்படுகிறது. ஒரு உதாரணம் எடுத்துக்கணும்னா நுனி ஆக்கு திசு ஏபிக்கல் மெரிஸ்டம் நம்ம சொல்லக்கூடியது மற்றும் இடையாக்கு திசு அதாவது இன்டர்கலரி மெரிஸ்டம். இந்த இரண்டுமே எந்த திசுக்கு ஒரு அடிப்படையாக இருக்குதுன்னா முதல்நிலை ஆக்கு திசுக்கு அடிப்படையாக இருக்கிறது. பிரைமரி மெரிஸ்டம். Primary meristem are produced from promeristem which further divides to form different permanent tissues. So what is the different permanent tissues? One is simple permanent tissues, another one is simple complex tissues. The simple permanent tissue which give rise to the collenchyma, sclera and parenchyma, whereas the complex permanent tissue which give rise to the xylem and phloem. Xylem responsible for the conduction of the water and phloem responsible for the conduction of the food. So usually they are found below the promeristem at shoot and root apex. The question they will ask you, where is the primary meristem is arise? The primary meristem arise from the promeristem which exactly present below the shoot and root apex region. Primary meristems, they are the birthplace of the primary permanent tissues that increase the plant length. Example, shoot apical meristem and the intercalary meristem. ஸோ இன்றைக்கி எபிசோட் என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா மெரிஸ்டம் ஆக்கு திசுக்கள் என்னன்றதை பார்த்துருந்தோம், அதனுடைய கொள்கைகளை பற்றியும் பார்த்துருந்தோம். ஒரு தண்டு நுனி பகுதிக்கும் வேர் நுனி பகுதியையும் சார்ந்துதான் ஒரு தாவரத்தை வளர்ச்சி உள்ளது என்பதையும் பார்த்துருந்தோம். ஸோ இது விவரிப்பதற்கு நமக்கு கொள்கைகள் தேவைப்படுகிறது. ஒரு தண்டு நுனிப்பகுதியோட வளர்ச்சியை குறிப்பதற்காக ஆக்கு திசுக்கள் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் தியரி, அது மாதிரி கார்பஸ் டியூனிகா கார்பஸ் தியரியை பார்த்துருந்தோம். அதே மாதிரி வேருடைய வளர்ச்சியை குறிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கொள்கைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் தியரி அண்ட் தென் கார்பஸ் டியூனிகா கார்பஸ் தியரி மற்றும் இந்த கார்பே தியரி, இந்த ரெண்டுமே உங்களுக்கு என்ன காஃபே தியரி, இந்த தியரிகள் எல்லாமே வேர் நுனிப்பகுதியை விளக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கொள்கையாக கருதப்படுகிறது. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொள்கையின் அடிப்படையிலும் ஆக்கத்தை பற்றியும் பார்த்துருந்தோம். கம்மிங் எபிசோட வி டிஸ்கஸ் மோர் அபவுட் திஸ் ஒன். தேங்க்யூ ஸோ மச்.